தனுசு ராசி நண்பர்களே, இந்த வாரம் உங்களுக்கு எப்படி இருக்க போகிறது? எந்த கிரகங்கள் எங்கே சஞ்சரிக்கிறார்கள்? யோக பலன்கள் இருக்கிறதா அல்லது எதிர்மறையான பலன்கள் இருக்கிறதா பார்க்கின்ற போது, திங்கட்கிழமை செவ்வாய்க்கிழமை உங்களுக்கு யோகமான நாட்களாக இருக்கும். உத்தியோகத்துல நிம்மதி இருக்கும், தொழில முன்னேற்றம் இருக்கும், வியாபாரத்தில் லாபத்தை பார்க்க முடியும். திங்கட்கிழமை செவ்வாய்க்கிழமை பொதுவாக உங்களுக்கு யோகமான நாள். புதன்கிழமை வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை மாலை வரை பார்த்தீங்கன்னா உங்களுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தி ஆகிடக்கூடிய நாட்களாக இருக்கும். கையில பணப்புழக்கம் இருக்கும், பெரியவருடைய தொடர்புகள் இருக்கும், உங்களையும் ஒரு இடத்தில் நல்ல இடத்தில் வைத்துக் கொள்ளக்கூடிய நிலை ஏற்படும். வெள்ளிக்கிழமை மாலை தொடங்கி சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை வெளியூர் பயணங்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது. தேவையற்ற செலவுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது. கொஞ்சம் நிதானமாக நீங்கள் இருந்து கொள்ள வேண்டும். இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு அற்புதமான நேரம். இந்த நேரம் உங்களுக்கு சனி பகவான் 4ஆம் இடத்தில் சஞ்சரிப்பது என்பது சங்கடத்தை ஏற்படுத்தும். ஏன்னா 4ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற சனி தன்னுடைய 10ஆம் பார்வையால் ராசியை பார்த்துடுவார் உங்க ராசியை. அதான் அர்த்தாஷ்டம சனி காலகட்டத்தில் மிக நெருக்கடிகளை கொடுப்பது என்னன்னா சனி பார்வைகள் நமக்கு ராசிக்கு கிடைக்கும். இந்த நேரத்துல அதுல விடுதலை கிடைச்சிருக்கு உங்களுக்கு. என்னன்னா குரு 8ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார், மறைவு ஸ்தானம். உங்கள் ராசிநாதன் குரு 8ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார், அது மறைவு ஸ்தானம். மிகப்பெரிய ஞானங்கள் என்பது கிடைத்திருக்கக்கூடிய நேரம் உங்களுக்கு. இது நேரம் உங்களையும் அறியாமல் சில வேலைகளில் ஈடுபட்டு அங்கே நீங்கள் சங்கடத்தை காண வேண்டிய நிலை ஏற்படும். குருதான் ஞானக்காரர், அவர் மறைவு பெற்று விடுகிறார் இல்லையா? உங்க ராசிநாதன் மறைவு பெற்று விடுகிறார். அப்போ உங்களையும் அறியாமல் சில தவறுகள் செய்ய வேண்டிய நிலை இந்த நேரத்தில் சிலருக்கு ஏற்படும். என்றாலும் 4ஆம் இடத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்ற சனி பகவானை குரு பார்க்கிறார். தன்னுடைய 9ஆம் பார்வையால் 4ஆம் இடத்தில் சனியை குரு பார்க்கிறார். அப்ப என்ன நடக்குன்னா இந்த அர்த்தாஷ்டம சனியின் பாதிப்புகள் உங்களை நெருங்காமல் போகும். சனியுடைய பார்வைகளால் கிடைக்கின்ற பாதிப்புகள் உங்களை நெருங்காமல் போகும். உங்கள் செல்வாக்கு உயரும், அந்தஸ்து உயரும். 4ஆம் சுகம் என்பது நிச்சயமாக இருக்கும், சந்தோஷம் இருக்கும். குருடைய பார்வை 12ஆம் இடமான விரய சார்ந்து கிடைக்குது. அப்போ வீண் விரயங்கள் இருக்கு பாருங்க, அது கட்டுப்படும், அலைச்சல் குறைய ஆரம்பிக்கும். 2ஆம் இடத்திற்கும் குரு பார்வை கிடைக்குது. அப்ப என்ன ஆகுனா குடும்பத்துல நிம்மதி இருக்கும், எதிர்பார்த்த பணப்பழக்கம் இருக்கும், கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியும். சுருக்கமா சொல்லிடுறாரு. இதற்கு மேலாக சூரியன் சப்தமஸ்தானத்தில் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் சூரியன் சஞ்சரிக்கிறார். சூரியனுடைய பார்வை உங்க ராசிக்கு கிடைக்குது. பொதுவாக 7ஆம் இடத்தில் சூரியன் சஞ்சரிக்கின்ற போது எதிர்பாராத இடமாற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பார். அந்த இடமாற்றம் என்பது பாத்தீங்கன்னா ஒரு நிரந்தரமாக ஒரு ஊரில் தொழில் செய்து கொண்டு இருக்காது. சில பேர் பாத்தீங்கன்னா ஒரு இடத்த புதுசா வாங்கியிருக்கலாம், வீடு கட்டுக்கலாம், அங்க குடிபெயரலாம். ஆனா உத்தியோகத்தில் இருக்காங்க பாருங்க, அவர்களுக்கு நிச்சயமாக இந்த காலகட்டத்தில் ஒரு இடமாற்றத்தை எதிர்பார்க்கலாம். புரியுங்களா? உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு ஒரு இடமாற்றம் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் 100% இருக்கிறது. ஒரு சிலருக்காவது ஏற்படுத்திடும். கொஞ்சம் எப்பொழுதுமே எச்சரிக்கையாக இருந்துட்டு இருங்க. அடுத்து பாத்தீங்கன்னா சுக்கிரன் 8ஆம் இடத்துல, கையில பணப்பழக்கம் இருக்கும், நிம்மதி இருக்கும். செவ்வாய் 6ஆம் இடத்துல, இந்த வழக்குகளில் வெற்றி பெறக்கூடிய நிலைகள்லாம் இருக்கு பாருங்க. என்ன வந்தாலும் பரவாயில்ல, நம்மளால பார்த்துக்க முடியும், ஜெயிக்க முடியும், நம்ம எல்லாவற்றையும் சந்தித்து வாழ்வதற்கு நான் தயாராக இருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய தைரியத்தை கொடுப்பவர் செவ்வாய். ரத்தக்காரகன், யுத்தக்காரகன், வேகக்காரகன் பாதி செவ்வாய் தான். அந்த செவ்வாய் 6ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற போது உங்களிடம் ஒரு வேகத்தை ஏற்படுத்துவார், உடலில் ஆரோக்கியத்தை ஏற்படுத்துவார், எதிர்ப்புகளை வெல்லக்கூடிய சக்தியை உண்டாக்குவார், வழக்குகளில் ஜெயத்தை ஏற்படுத்துவார். அப்போ செவ்வாய் சஞ்சாரம் சாதகமாக இருக்கிறது. ராகு சகாயஸ்தானத்தில் எடுக்கின்ற முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும். அப்ப முயற்சிகள் மட்டும்தான் உங்களுடையதாக இருக்கும். அது வெற்றி என்பது ராகு கொடுக்க போறார் உங்களுக்கு. அப்ப எந்த அளவிற்கு உங்களுக்கு முயற்சி இருக்கிறதோ அந்த அளவிற்கு ஆதாயம் காணப்போகிறீர்கள். கேது 9ஆம் இடத்துல பாக்கியஸ்தானத்துல தெய்வ அருளும் உங்களுக்கு இருக்கு. அப்போ இந்த நேரத்துல பாத்தீங்கன்னா எல்லா வகையிலுமே தனுசு ராசினருக்கு ஒரு யோகமான வாரம் தான். மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.